நம்ம தொடர்ச்சியாக மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜ் போன்ற பணிகளுக்கு தேர்வுக்கு பயன்படும் விதத்தில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உணவு சமைக்கும் முறை பற்றிய பொது அறிவு. நம்ம சிலபஸில் இதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளும் முந்தைய காணொலியில் அந்த உணவில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, அது எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த உணவை எப்படி சமைக்கணும், எந்தெந்த முறையில் சமைத்தா நமக்கெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், எப்படி சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்க ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா சமைக்கும் முறைகள். ஓகேவா? ஸோ இந்த சமைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, உணவின் தரம் மற்றும் சுவை கூட்டப்படுகிறது. தேவையான வெப்பநிலை மற்றும் தேவையான நேரத்திற்கு உணவு சமைக்கப்பெறுவதால் உணவில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுகின்றன. சமைப்பதால் உணவு எளிதில் ஜீரணிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் இதுதான் நோக்கமாக சொல்கிறாங்க. என்னென்ன முறைகள், சமைக்கும் முறைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எத்தனை வகைப்படும் அப்படின்னா, சமைக்கும் முறைகள் 3 வகைப்படும். அவ பார்த்தீங்கன்னா ஈரச்சுட்டு முறைகள், உலர் சுட்டு முறைகள், பிற சமையல் முறை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலேயே அவங்க கொஸ்டினாக கேட்கலாங்க. அது சமைக்கும் முறைகள் 3 வகைப்படும்: ஈரச்சுட்டு, உலர் சுட்டு, பிற சமையல் முறை. அந்த ஈரச்சுற்றில் என்னென்னா, கொதிக்க வைத்தல், மெல்ல வற்ற வைத்தல், குறைந்த நீரில் அவித்தல், புழுங்க வைத்தல், நீராவியில் அவித்தல், அழுத்த கொதிகளில் சமைத்தல். உலர் சுட்டு முறைகள்னா சுடுதல், தகட்டின் மேல் வாட்டுதல், வறுத்தல், வதக்குதல், பொரித்தல். அது உலர் சுட்டு. பிற சமையல் முறை ஃப்ரைசிங். இப்போ முதல்ல ஈரச்சுட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈரச்சுட்டு முறையில் பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கிறது. உணவுப் பொருட்களை 100 டிகிரி செல்சியஸில் அதான் கொதிக்க வச்சுட்டு அது மென்மையாக வரை சமைக்கும் முறைக்கு கொதித்தல் என்று பெயர். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட திறன்களோ கருவிகளோ தேவைப்படவில்லை. ஸோ ஆனால் இந்த முறையை கொதிக்க வைக்கும் போது அதிக நேரம் ஆகுது. சரிங்களா? அது என்னென்ன கிரிட்டீரியான்னு போட்டிருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காங்க. அது சுண்ட புழுங்க வைத்தல், அது ஸ்டீவிங்னு சொல்கிறாங்க. அது பார்த்துருப்பீங்க. நமக்கு வார்த்தைகள்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். அது சுண்ட புழுங்க வைத்தல், அதுக்கு பேர் ஸ்டீவிங். அப்புறம் நீராவியில் அவித்தலுக்கு ஸ்டீமிங். சரிங்களா? நீராவியில் அவித்தல். ஸோ அப்போ நம்ம கொழுக்கட்டை, இட்லி சுடுறது நீராவியில் அவித்தல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்த கொதிகளின் சமைத்தல், அது ப்ரெஷர் குக்கர். அது நீரில் அவித்தல், அது போச்சிங்னு சொல்கிறாங்க. நீரில் அவித்தல் போச்சிங். கொதிக்க வைக்கிறதுக்கு பாயிலிங். அப்புறம் மெல்ல பற்ற வைத்தல், அதாவது சிம்மரிங் சொல்லுவாங்க, சிம்மில் வைங்கன்னு சொல்லுவாங்க, மெல்ல வற்ற வைத்தல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்சிங். ஸோ இந்த முறைகள்லாம் சமைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொதிநீர் வைக்கிறனால என்ன கொதிக்க வைத்து சமைக்கிறனால இதுக்கு பார்த்தீங்கன்னா உணவு சீராக சமைக்கப்படுது. இப்படி கொதிக்க வைக்கிறனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவு தரம் பாதிப்படைகிறதுங்க. வெப்பத்தால் உயிர் சத்துக்கள் பி மற்றும் சி கொதிக்க வைத்த நீரை வெளியேற்றும் போது விரயமாகிறது. நம்ம அந்த கொதிக்கணும், அந்த சத்துலாம் நீரில் கலந்து வெளியே போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சமைக்க அதிக நேரம் தேவைப்படுது. நிறத்தில் அது அந்த தன்மை நிறத்தை இழந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிம்மரிங், அது மெல்ல வற்ற வைத்தல். சரிங்களா? இதுக்கு எந்த டிகிரி செல்சியஸ்ங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 82 டிகிரி செல்சியஸ்லேருந்து 99 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உணவுப் பொருட்களை மூடியிட்ட பாத்திரத்தில் சமைக்கப்படுவது மெல்ல வற்ற வைத்தல். அது மெல்ல வற்ற வைத்தலுக்கு இதுதாங்க. அது 82 டிகிரி செல்சியஸ் டு 99 டிகிரி செல்சியஸ். உணவு தீந்து அல்லது கருகி போகாமல் சமைக்க முடியும். ஸோ நம்ம சிம்மில் வச்சு சமைச்சோம்னா அந்த மாதிரி தான் நம்ம சமைக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரில் அவித்தல், அது போச்சிங். இது பார்த்தீங்கன்னா 82 டிகிரிலேருந்து 85 வெப்பநிலையில் குறைந்தளவு நீரில் சமைத்து போச்சிங் எனப்படும். முட்டை மற்றும் மீன் ஆகியவற்றை இம்முறையில் சமைக்கலாம். இப்போ போச்சிங் முறையில் என்ன சமைக்கலாம்னு கேட்பாங்க. அது முட்டை மற்றும் மீன் போச்சிங் முறையில் சமைக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எரிபொருள் மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருட்கள் கொழுப்பில் சேர்க்கப்படுவதால் எளிதில் சீரணம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
தீமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீரில் அவித்த உணவு சுவை குறைவாக இருப்பதால் எல்லாரும் விரும்பி உண்ண மாட்டார்கள். கவனக்குறைவினால நீர் வற்றி போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீரில் கரையக்கூடிய உணவுச் சத்துக்கள் நீரில் கரைந்து வீணாகிவிடும். அப்புறம் வந்து சுண்ட வைத்தல். அது ஸ்டீவிங். சுண்ட வைத்தல்ங்கிறது ஸ்டீவிங். பாத்திரத்துல சிறிதளவு நீர் ஊற்றி அதில் உணவை இட்டு மூடி அதிக நேரம் சிறு தீயில் வெப்பப்படுத்தல் சுண்ட வைத்தல் ஆகும். இது நீர் கொதிநிலைக்கு வந்த பிறகு வெப்பநிலை குறைக்கப்படுகிறது. உதாரணமாக ஆப்பிள்கள் 98 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சமைக்கப்படுகின்றன. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீமிங் நீராவியில் அவித்தல். சரிங்களா? இம்முறை உணவு நீராவியில் சமைக்கப்படுகிறது. உணவு முழுவதுமாக பாத்திரத்தில் ஒரு நீரில் கொதிக்கும் போது கிடைக்கப்பெறும் நீராவியில் சூழப்பட்டு சமைக்கப்படுகிறது. உதாரணமாக நம்ம வந்து இட்லியை சொல்லலாம். ஸோ அது நீராவியில் தான் அவிக்கிறாங்க. சரிங்களா? அது ஆவியில் அவித்த இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகள் கொழுப்பு சத்து குறைந்து இருப்பதால் எளிதாக சீரணிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த ஸ்டீமிங் முறையில் சமைக்கிறது. அப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறது. அழுத்த கொதிகலன் முறை. சரிங்களா? இந்த முறையில் வந்து நீராவி வெளியேற்ற பெறுவது தடுக்கப்பட்டு அழுத்தத்தில் வைக்கப்பட்டு நீர் மற்றும் நீராவின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் அதிகமாக்கப்பட்டு சமைக்கப்படும் நேரம் குறைகிறது. அரிசி, பருப்பு, காய்கறி, மாமிசம் முதலானவை கொதித்த காலையில் சமைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற நேரம் வந்து குறைவு. அப்புறம் ஊட்டச்சத்து வீணாவதற்கு தவிர்க்கப்படுகிறது. ரொம்ப போகிறதுனால பல்வேறு பொருட்களை ஒரே சமயத்தில் சமைப்பதால் வந்து எரிபொருள் வந்து மிச்சமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது ப்ரெஷர் குக்கிங்கில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிநீரில் அமிழ்த்துதல், பிளான்ச்சிங் சொல்கிறாங்க. கொதிநீரில் அமிழ்த்துதல் சமையல் செய்யும் போது பல வேளைகளில் பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை மிருதுவாக்காமல் அதன் தோலை மட்டும் உரிக்க வேண்டியுள்ளது. பிளான்ச்சிங் செய்வதன் மூலம் இதனை செய்யலாம். இம்முறையில் உணவு கொதிக்கும் நீரில் அதன் தன்மைக்கு தகுந்தபடி 5 வினாடிகள் முதல் 2 வினாடிகள் வரை அமிழ்த்தி வைக்கப்படுகிறது. இதனால் உணவை மிருதுவாக்காமல் அதன் தோலை மட்டும் உரிக்க முடிகிறது. தேவையான அளவு கொதிக்கும் நீரை உணவின் மீது ஊற்றியோ அல்லது மேற்கொண்ட நேரத்தில் கொதிக்க வைத்தோ குளிர்ந்த நீர் முழுக வைத்தோ பிளான்ச்சிங் செய்யலாம். இம்முறையில் உணவில் தோல் கலண்டு கொள்வதால் எளிதாக உரிக்க முடியுது. அப்போ இந்த பழங்கள் அந்த தோல்லாம் நீக்கிருக்குன்னா அதுக்கு என்ன முறை அப்படின்னா பிளான்ச்சிங் முறைங்க. ஸோ இந்த கொதி நீரில் அமிழ்த்துதல் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன முறை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது போல் வந்து பார்த்தீங்கன்னா உலர் சுட்டு முறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீராவியில் அவிக்கிறது, கொதிக்க வைக்கிறது, அதில் சமைக்கிறது தான் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உலர் சுட்டு முறைகள். அது நம்ம தந்தூரி அதெல்லாம் சாப்பிட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா அது உலர் சுட்டு முறைகள். அப்புறம் வந்து வெப்ப காற்றை மையமாக வைத்து சமைத்தல், அது வாட்டுதல், அது கிரில்லிங். ஸோ நெருப்பின் மேல் ஒரு தட்டை வைத்து அதன் மேல் உணவை வைத்து நெருப்பில் வாட்டலாம். இது உணவு நன்கு சிவந்து காணப்படும். அது அதிக எண்ணெயில் பொரித்தல், குறைந்த எண்ணெயில் பொரித்தல், தகட்டின் மேல் வாட்டுதல், அது கிரில்லிங். வதக்குதல், அப்புறம் பேக்கிங், அப்புறம் வறுத்தல், இறைச்சி சூடு முறை, வாணலியில் பொரித்தல். ஸோ இத்தனை முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலர் சுட்டு முறைகள். இந்த முறைக்கு நம்ம 2வது முறை பார்த்துட்டு வரோம். சமைக்கும் முறைகள் இது வந்து இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நேரத்தில் சமைக்கலாம். மனம், தோட்டம், சுவை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தல். எல்லாருக்குமே தெரியும். இந்த உணவு பொருள் மீது ஒரு சூடாக்கப்பட்ட உலோக தகட்டின் மீது வறுப்பது, வாட்டுவது அல்லது வாணலியிலே மூடாமல் வறுக்கப்படுகிறது. சப்பாத்தி கூட உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுடுதல், பேக்கிங். அது மைக்ரோ ஓவன் பார்த்துருப்பீங்க. ஓவனில் உள்ள வெப்பக்காற்றில் உணவு சமைக்கப்படுகிறது. அடுதல் மூலம் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அது வெளிப்புறம் முருகலாகவும் பொன்னிறமாகவும் காணப்படும். உட்புறம் மென்மையாகவும் நுண்துளை கொண்டு காணப்படும். உதாரணம் வந்து கேக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் சமைக்கிறாங்கன்னா மைக்ரோ ஓவனில் தான் சமைக்கிறாங்க. அந்த முறைக்கு வந்து என்னென்னா பேக்கிங். ஸோ நம்ம பேக்கரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதனால தான் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ் முதல் 260 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்குமா. ஓகேவா? இப்போ உணவு மிருதுவாகவும் உப்பலாகவும் மாறுகிறது. அதனால் கேக்கு இதெல்லாம் சரிங்களா. இந்த முறையில் மட்டும்தான் ரொட்டி கேக் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது நம்ம பார்க்குற சுடுதல், பேக்கிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை மையமாக வைத்து சமைக்கும் முறை, அது வதக்குதல், சாட்டரிங். சரிங்களா, வதக்குவாங்கன்னு சொல்லுவாங்க.
தேவையான அளவு எண்ணெயில் காய்களை சமைப்பது வதக்குதல் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொழுப்பை மையமாத்து சமைக்கும் முறையில வதக்குதல். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும். சமையல்லே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா, அங்க அந்த வார்த்தைகள் அங்க தடுமாறலாம். இதுக்கு என்ன வார்த்தை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு தெரியாம இருக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் சமைப்போம். ஆனா, அந்த 3 வகையான உலர் சுட்டு முறை, அப்புறம் வந்து பிற சுட்டு முறை அப்படின்னு வந்து ஈர சுட்டு முறைன்னு நம்ம இருக்கிறது தெரியாது. ஆனா, நம்ம எல்லாரும் சமைச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாரி தான் நமக்கு வந்து தேர்வுக்காக வந்து அந்த அடிப்படையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, வதக்குதல் பார்த்தோம். அப்புறம் வந்து குறைந்த எண்ணெயில் பொரித்தல் மற்றும் அதிக எண்ணெயில் பொரித்தல் ஃப்ரையிங். சரிங்களா? ஃப்ரை பண்றது எல்லாம் தெரியும். இம்முறையில் உணவு தகடு அல்லது தோசைக்கல் மீது சிறிய எண்ணெயுடன் சமைக்கப்படும். உதாரணம் சப்பாத்தி, மீன், கட்லெட் ஆகியவை. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த எண்ணெயில் பொரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிக எண்ணெயில் பொரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா, 180°C முதல் 220 உதாரணம் சமோசா, பஜ்ஜி, பூரி இதெல்லாம் வந்து அதிக எண்ணெயில் பொரித்தல். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூட்டு சமையல் முறைகள் பிரைசிங்ன்னு சொல்றாங்க. இது முறையில் வறுத்தல் மற்றும் புழுங்க வைத்தல் ஆகிய 2 முறைகளும் சேர்ந்தது. மாமிசம் இம்முறையில் சமைக்கப்படுகிறது. கூட்டு சமையல் அது பிரைசிங் முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அ உப்புமா வறுத்தல் மற்றும் கொதிக்க வைத்தல். கட்லெட் கொதிக்க வைத்தலும், பொரித்தலும். சேமியா பாயாசம் வறுத்தலும், மெல்ல வற்ற வைத்தலும். அப்புறம் வந்து அடுத்தது புதுமையான முறைகள். நுண் அலை மின்சார அடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நுண்ணலை மின்னணுக்கள் சக்தியை தரும் மூலாதாரமாக செயல்படுகின்றன. நுண்ணலை அடுப்பில் பொருத்தப்பட்டிருக்கிற மேக்னட்ரான் குழாய் மின்சார சக்தியை நுண்ணலைகளாக மாற்றி உணவில் ஊடுருவி சென்று உணவை வெப்பப்படுத்துகிறது. இம்முறையில் குறைந்த அல்லது நீர் இல்லாமல் விரைவில் உணவு சமைக்கப்படுவதால் காய்கறி மற்றும் பழங்கள் இயற்கை மனம் மாறுவதில்லை. இந்த அடுப்பினால் வந்து என்ன நன்மைனா, விரைவான முறை பழங்கால முறையை விட 10 மடங்கு வேகமாக சமைக்க முடியும். சரி, இந்த இதுதாங்க இது நுண்ணலை அடுப்பு. உணவு சத்தின் இழப்பு பெருமளவு குறைக்கப்படுகிறது. உணவு மட்டுமே சூடாக்கப்படுகிறது. உணவு ஒரே சீராக சமைக்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் அதோட நன்மைகள் சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மூலம் சமைத்தல் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய அடுப்பு வெப்பத்தை பாதுகாக்க பெட்டி போல அமைக்கப்படுகிறது. உட்பக்கம் மங்கலான நிறத்தால் பூசப்பட்டு உள்ளது. மேலும் இரு உறைகள் ஒளி ஊடுருவு தன்மை வாய்ந்தவை. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை வந்து 140°C வைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தான் சூரிய ஒளியில் சமைத்தல். இது என்ன அப்படின்னா, இயற்கையான முறையில் நம்ம சமைக்கிறோம். இயல்பான மனம் பாதுகாக்கப்படுகிறது. கருகி போதல், தீர்ந்து போதல் போன்றவை நேரிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. சமைத்தலின் போது ஊட்டச்சத்து இழப்பை குறைக்கும் முறைகள். இப்ப நம்ம சமைக்கிறோம். அதெல்லாம் ஊட்டச்சத்தெல்லாம் எந்த அளவு குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிராக்டிகல் இன்டர்வியூக்குமே வந்து இதுக்கு நம்ம கேட்கலாங்க. ஓகேவா? சமைக்கும்போது சில ஊட்டச்சத்து குறைவது இயல்பு. உணவுப் பொருட்கள் நீரில் ஊற வைக்கும்போது, கொதிக்க வைக்கும்போது உயிர் சத்து பி மற்றும் சி நீரில் கரைந்து வெளியேறி விடுகின்றன. கொழுப்பு சத்து நிறைந்த எண்ணெய், நெய் போன்றவற்றை சமைக்கும்போது உயிர் சக்தியை இழப்பிக்கிறது. காய்கறிகள் நறுக்கும் முன் கழுவுவதால் தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் அழியாமல் காக்கப்படும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, காய்கறிகளை நறுக்கும் முன் கழுவுவதால் தாது உப்புக்களும் உயிர் சத்துக்களும் அழியாமல் காக்கப்படும். அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருட்களை கழுவக்கூடாது. அதனால கழுவுறேன்ட்டு கழுவிக்கிட்டே இருந்தா அது எல்லாம் சத்தெல்லாம் போயிடும். காய்கறியின் மேல் தோலை ஒட்டிய தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் காணப்படுவதால் அவற்றின் தோலை மென்மையாக உரித்தல் வேண்டும். சமைப்பதற்கு சற்று முன் காய்கறிகளை பெரிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். ஏன்னா காய்கறியை பெரிய துண்டுகளா இருக்கணும். சின்ன சின்ன துண்டா எடுத்தோம்னா அதில் உள்ள ஊட்டச்சத்து இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கான். தண்ணீரில் காய்கறி சமைக்க வேண்டும் என்றால் கொதிக்கும் நீரில் போட வேண்டும். பச்சை தண்ணியில் போட்டு அப்படியே காய்கறி போடக்கூடாது. தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சமைக்க வேண்டும். வேக வைத்த பிறகு எஞ்சிய தண்ணீரை வேறு உணவு சமைக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த தண்ணீர்ல சத்து இருக்கும். அப்ப அந்த காய்கறி போட்ட தண்ணியை வேற எதுக்கும் சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோடா உப்பு சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். புளி, எலுமிச்சை சாறு பயன்படுத்தும் போது உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து தக்க வைக்கப்படுது. ஸோ நிறைய இடத்துல பார்ப்பாங்க, எலுமிச்சை சாறு போட்டு தூவி விடுவாங்க. சரிங்களா? அது எதுக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து தக்க வைக்கிறதுக்கு. அதே போல புளி சேர்த்து சமைச்சாங்கன்னா அதுவும் நன்மைக்கு தான்.
சாதம் சமைக்கும்போது அரிசிக்கு தேவையான சரியான அளவு தண்ணீரை மட்டுமே சேர்த்து வைக்க வேண்டும். நன்றாக மூடியுள்ள பாத்திரத்தில் சமைக்க விட வேண்டும். இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்து இழப்ப கட்டுப்படுத்துற முறைகள்ங்க. மூடப்படாத பாத்திரங்களில் சமைக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் வெளியேறி விடுகின்றன. அதனால தான் பாத்திரத்த மூடி வச்சு சமைப்பாங்க. அதிகமாக வேக வைத்தாலும் ஊட்டச்சத்துக்கள் அழிந்துவிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தும் முறைகள் சொல்லியிருக்காங்க. அது ஃபார்ட்டிஃபிகேஷன் மற்றும் என்ரிச்மென்ட் சொல்லியிருக்காங்க. அது பெருக்குதல் மற்றும் செறிவூட்டுதல். உணவின் ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்த செறிவூட்டுதல் பயன்படுத்தப்படுகிறது. செயலாக்கத்தின் போது இழக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தல் செறிவூட்டுதல் ஆகும். உணவில் ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துவது முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துக்களை நிறைவு செய்தல், சரியான முறையில் தேர்ந்தெடுத்தல், தயாரித்தல், உணவின் மனம் மற்றும் பதத்தினை மேம்படுத்துதல். இதெல்லாம் வந்து அது சொல்றாங்க. அது ஊட்டச்சத்து மதிப்பை பெருக்குதலுக்கு. உணவில் காணப்படும் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிற 3 முறைகள் வந்து கலவை முறை, நொதித்தல் முறை, முளைகட்டும் முறை. கலவை முறைனா என்னன்னா, விலை மலிவாக மற்றும் அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய உணவுப்பொருட்கள் ஒவ்வொரு உணவு தொகுதியிலிருந்து பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தும் முறைக்கு கலவை முறை என்று பெயர். எளிதாக அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உண்ணக்கூடிய வழி என்பது பல்வேறு வகையான உணவுத் தொகுதிகளிலே இணைப்பது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலவை முறையில் செறிவூட்டுதல் ஊட்டச்சத்துக்களின் தரத்தை மேம்படுத்தப்படுகிறது. அதேபோல் தானிய வகையில் இருக்கும் மற்ற அமினோ அமிலங்கள் பருப்பு வகையில் காணப்படுவதில்லை. இவை இரண்டையும் இணைத்து சமைக்கும்போது பாலில் உள்ள புரதத்துக்கு இணையாகிறது. இக்கலவை முறையில் பலவகையான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறுகிறதுன்னு சொல்றாங்க. கலவை முறையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, விலை மலிவான மற்றும் அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பயன்படுத்தும் மூலம் ஊட்டச்சத்துக்கள் மேம்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நொதித்தல்னா தெரியும். பால், தயிர், சில நுண்ணுயிரிகளை உணவுப் பொருட்களுடன் சேர்க்கும் செயல்முறைக்கு நொதித்தல் என்று பெயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நொதித்தல் மாவை 2 மடங்காக உற்பத்தி செய்கிறது. நொதித்தலின் மூலம் உணவுப் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நல்ல தரமான ஊட்டச்சத்துக்களாக மேம்படுத்தப்படுகிறது. தயிர், பிரெட்டு, டோக்லா, இட்லி ஆகியவை நொதித்தலின் எடுத்துக்காட்டு. நொதித்தலின் போது தானியங்களில் பட்டாணி, பீன்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் உள்ள தாது உப்புகளான கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து தரமிக்க ஊட்டச்சத்துக்களாக மாற்றம் பெறுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முளைகட்டுதல். தானியங்கள் அல்லது பயிர் வகைகளை சிறிதளவு தண்ணீரில் ஊற வைக்கும் போது முளைகள் தோன்றும். இந்த செயல்முறை முளைகட்டுதல் என்று பெயர். ஸோ இந்த பயிர் முளைகட்டி சாப்பிடுவாங்க. அதனால நன்மை இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமைக்கும் முறைகள் வந்து பார்த்தோம். ஊட்டச்சத்துலாம் ஏற்படும். அது ஊட்டச்சத்துக்கள் எப்படி வந்து சமைக்கும்போது இழக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்த காணொளியில் வந்து சமையலறை சாதனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த காணொளியில் சமையலறை சாதனங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சமையலறையில் வந்து என்னென்ன பாதுகாப்பு இதை பயன்படுத்தணும், முதலுதவி பெட்டி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து ஒன்வேர்டு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒன்வேர்டு எல்லாமே வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நண்பர்களே, நம்ம அடுத்த காணொளி இருக்குது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க இதோட நிப்பாட்டிக்காதீங்க. நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி காணொளி பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டடிமேட்டில் வாங்குறவங்க டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 1ஆம் தேதியிலேருந்து அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஸுக்கு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து அதாவது கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் செவி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.